அன்டைமில் டிரைவிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃபே முடிஞ்சிடும். அவங்க டெத்துக்கு போகிற அளவு கூட சான்சஸ் இருக்குது. அது எங்கே போய் முடியும்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டைமில் நம்ம டிரைவிங் பண்ணுறோன்னா சம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இருக்கணும். அதாவது வந்து இதுதான் என்னுடைய பொழப்பு, இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எப்போவுமே நைட்லேயும் வண்டி ஓட்டுவேன், பகல்லையும் ஓட்டுவேன் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே, சரிங்களா? அவங்களுக்கு இது வந்து பெருசாக தெரியாது. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கார் தான் வச்சுருக்கேன், நான் எமர்ஜென்சிக்கு இப்போ வந்து ஏதோ எமர்ஜென்சிக்கு எடுத்து போயிட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் அன்டைமில் டிரைவிங் பண்ணுறீங்கன்னா, பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டீ சாப்பிட்டாவோ தூக்கம் கலைஞ்சிருமோ, இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்டை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தூக்கம் கலைஞ்சிருமோ அப்படின்றது நினைக்கிற தாட்டெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஒரு தவறான தாட்டு, சரிங்களா? அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்டைமில் போகிறீங்க, இப்போ திடீர்னு வந்து நான் வாரத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பேன், இல்லை 2 நாளைக்கு ஒரு டைம் தான் அன்டைமில் போவோம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பகலில் ஜஸ்ட்டு ஒரு 2 to 4 hours தான் தூங்கணும். நீங்கள் தூங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து அன்டைமில் டிரைவிங் பண்ணுறத வந்து உங்களால் தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடலாம். இதுதான் பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டைமில் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ப்ளூடூத் போட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லை ஏர்பட்ஸ் போட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த தாட் மைண்ட் செட்லேயே நம்ம எங்கன்னா போய் கூட பக்கத்தில் இருக்கிற அந்த பேரிகார்டு இல்லை வந்து அந்த திட்டு மேலே அது மாதிரிலாம் கூட நம்ம ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது, சம் சான்சஸ்ஸு. ஸோ முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அன்டைமில் வந்து டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோன் பேசுகிறத வந்து தவிர்க்கிறது நல்லது, சரிங்களா? மோஸ்ட்லி யாருக்கும் அந்த டைமில் கால் வராது, நீங்களாம் வாண்டடாக தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறது வந்து ஒரு தவறான விஷயம். அது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அன்டைமில் நீங்கள் டிரைவிங் பண்ணுறீங்கனாலே முக்கால்வாசி வந்து உங்களுக்கு ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு சூவிங் கம்மோ அந்த மாதிரி எதனா வந்து போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, பிஸ்கெட் எதனா சாப்பிட்டா கொஞ்சம் உங்கள் மைண்ட் செட்டுக்கு என்ன இது தோணுதோ அதை கேளுங்க. இல்லை எனக்கு பாட்டு கேட்டால் நல்லா இதாக இருக்கும், நல்லா பீட் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு இதாக இருக்கும், அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அன்டைம் டிரைவிங் பண்ணுறது உண்மையிலே ஒரு சேஃபான விஷயம்.